போர் நடந்துட்டு இருக்குது. ரெண்டு ராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறது அரசாங்கம் செய்கிறது கரெக்ட் தான். 28ஆம் தேதி போன மாசம் நடந்த 28ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் பல கூட்டங்கள் நடந்தது. அப்பவும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அப்பவும் ஒரு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஆனா நடத்தப்படல. நேற்றைக்கு பிறகு ஒரு போர் சூழல் நீடித்து கொண்டிருந்த இந்த சூழலில் முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் யாராவது முன்வைக்கீங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறோம்னா முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கோம், கடிதம்லாம் எழுதியிருக்கோம், எல்லா கட்சியும் சொல்லியிருக்குது. அது கூட்டப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம், அதனால கூட்டாமல் இருக்கலாம். பொதுவாக வந்து பொது வழியில் அது பாராளுமன்றம் கூட ஒரு பொது வழி மாதிரி தான் ஆயிடுச்சு. அது கன்ஃபைன்டா ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் இதில் இருந்தால் கூட, ஒரு அறையில் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் பேசுறது வெளிப்படையாக எல்லாம் வெளியில போகுது. ஆகவே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இது போல இடத்துல பேசக்கூடாதுங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்குது. நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்ல அதை செஞ்சிருக்கலாம். குறிப்பிட்ட மதத்தை வந்து பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆளுநர் கருத்துல என்ன சொன்னாங்க? உடனுக்குடன் இது பார்லிமெண்ட் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. இதை வான் பண்றோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்துல சார்ந்து பேசக்கூடாது வான் பண்றோம். ஏன்னா பொதுவா மதத்தை பற்றியே மதம் சார்ந்து இந்த அரசாங்கம் பேசிட்டே இருக்குது, அதுக்கு பாரா நடந்துட்டு இருக்குது. அதனால மதம் சார்ந்து மதச்சார்பு இல்லாம நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் வான் பண்றேன். திமுக சார்பில் வான் பண்றேன். மொத்தம் அபிஷியலா 26 பேர் தான். அதுல ஒரு ஃபாரினர் இருக்காங்க. அபிஷியலா 26 பேர் தான். அதை கடந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ வேற யார் பிரதமரோ யாரும் இதுவரை சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபாரினர். பயங்கரவாத அமைப்புகள் மீது திடீர் தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கார்கள், அது பற்றிய புள்ளி விவரங்கள் தகவல் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. அது நடந்திருக்கலாமா இல்லையாங்கிறது கூட என்ன சொல்லல, தெளிவா சொல்லல. தீவிரவாதிகள் மனிதர்கள் தானே. 22ஆம் தேதி முதல்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. நேற்றைக்கு இந்தியா திரும்பி ரீடார்கெட் பண்ணி நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீங்களே சொன்னீங்க பேட்டியின் போது ஆரம்பிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு போர் மூடும் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த போர் மூடும் சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்து வருதா? இல்ல தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு போர் மூண்ட சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அந்த சூழ்நிலைகள் இப்போ இருந்துட்டு இருக்குது. அதை தணிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் ஏற்படல. இன்னும் மீண்டும் தீவிரவாதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஏதாவது அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது. தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணா அதை ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த போர் சூழலை தணிப்பதற்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை தணிப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதட்டம் தணிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ பதட்டம் நிலையை கொண்டிருக்கிறது. ரெண்டு போர் வீரர்களும் அரசாங்கத்தினுடைய இராணுவமும் களத்துல இருக்காங்க. இப்போ போரை எப்படி தவிர்க்கிறதுன்னு எப்படி யார்கிட்ட பேச முடியும்? 2 பேருமே போர்க்களத்துல இருக்காங்க. இராணுவத்துக்கு முழுசா அதிகாரம் கொடுத்தாச்சு. இவர் பிரதமர் கையில அதிகாரம் கிடையாது. இராணுவத்திற்கு நீங்க இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க டீல் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இடத்த சூஸ் பண்றது, டார்கெட்டை சூஸ் பண்றது, எந்த நேரத்தில் அட்டாக் பண்றது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால இப்ப பிரதமரோ அரசாங்கமோ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், பகல்காம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த இஷ்யூவை பொறுத்தவரை அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு சரியா நடக்கிறத நாங்க கன்ஃபரன்ட் பண்ணல. எந்த மேட்டரையும் அரசாங்கம் இப்படி செய்யறது தவறுன்னு நாங்க சொல்லல. ஒரே ஒரு மேட்டரை வான் பண்றதுன்னா எப்போதும் மதவாதம் பற்றி மதவாதம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிஜேபி அரசு
இந்த ஒருதலை பட்சமா இது மாதிரி ஒரு முடிவு போயிடாதீங்க அப்படின்னு வான் பண்றது திமுகவுடைய கடமை நாங்க செஞ்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.